வணக்கம் ஜிஎஸ்ஃபாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு பாட்காஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழில் அண்ட் டைட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் புதுசாக வரக்கூடிய கார்கள், ஒரு டாப் 10 கார்ஸ் வந்து இந்த 2025 வரக்கூடியது. அதே மாதிரி 2026ஓட ஃபஸ்ட்டிங் ப்ரோ ஒரு ஃபெப்ரவரியில் லான்ச் ஆகக்கூடிய கார்கள் பற்றி பேசலாம். ஏன்னா இப்போ கார் வாங்கலாமா, இல்லை வெயிட் பண்ணி ஒரு 6 மாதம் 8 மாதத்தில் ஒரு ஃபுல்லி அப்டேட்டட் கார் வாங்கலாமா அப்படின்றத பற்றி தான் இந்த பாட்காஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கோம். வீடியோவில் ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம C3ல ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துட்ருக்கோம்ல ப்ரோ. ஆமாம். ஸோ அதை வந்து நம்ம சொல்லணும்னு நினச்சோம். நம்மளோட C3 வந்து இப்போ திருப்பூர் அண்ட் அடுத்து வந்து காங்கேயம்ல ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃப்ரான்ச்சைசஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை பற்றி நீங்களே சொல்லிடுங்க ப்ரோ. அதுதான், அதாவது இன்னைக்கு வந்து நம்ம கார் வாஷ், இன்னைக்கு கார் மார்க்கெட் எவ்வளவு பெருசா இருக்கோ அதே மாதிரி கார் வச்சுக்கிறவங்கள நீ கார் வாஷ் எல்லாமே கார் வாஷ் டீடைலிங். ஏன்னா இன்னைக்கு எல்லா காருமே வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாவே வந்துருது. பெருசா அதுக்கு அக்சசரிஸ் ஃபிட்மெண்ட் எதுவுமே பண்ண முடியல. அதனால மக்களுக்கு என்னன்னா, சரி ஓகே நம்ம இந்த காருக்கு செராமிக் கோட்டிங் போடலாம், கிராஃபைன் கோட்டிங் போட்டு ப்ரொடெக்டிவா வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு அதுக்கு உண்டான இன்ஃப்ரா வந்து நிறைய இடத்துல இல்ல. எல்லாருமே வந்து இப்போ ஒரு ஊர்ல இருக்கிறாங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி ஊரை தான் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்னன்னா பி அதாவது ஏபிசின்னு 3 கேட்டகரி இருக்கு. ஏ சென்னை, பி வந்து கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி வர்றது. சி டைப் ஆஃப் டவுனுக்கும் நம்ம வந்து ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறோம். சின்ன பட்ஜெட்ல அதாவது ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு காலி இடம் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு 20 lakhs பட்ஜெட்ல வந்து நம்மளோட ஃப்ரான்ச்சைசி போட்டுக்கலாம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பண்ணி தரோம் ப்ரோ. பேசிக்கலி புதுசாக அடுத்தடுத்த மாதத்தில் என்னென்ன கார்ஸ் லான்ச் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ஒரு 18 கார்ஸ் இருக்குது. அதில் ப்ரைமரியாக ஒரு டாப் 10 கார்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த கார்களுக்கெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 10 கார்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். அந்த கார்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத லைனாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இப்போ லான்ச் ஆன கியா கிளாவிஸ் பற்றி பேசிடலாங்க. லான்ச் ஆயிடுச்சுங்க. இன்னும் ப்ரைஸஸ் மட்டும் அன்வீல் ஆகலை. பட் ஒரு 11 lakhல வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கியா கேரன்ஸோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷனை வந்து ரொம்ப நாளாக வந்து பீப்புள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படின்றப்போ ஒரு என்டையராக வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்து கியாவோட நியூ டிசைன் லாங்குவேஜ் நம்ம சிரோஸில் பார்த்தோம்ல, அந்த டிசைன் லாங்குவேஜ் அப்படியே வந்து கேரன்ஸுக்கு கொடுத்து அந்த EV5 நினைக்கிறேங்க, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் எலக்ட்ரிக். ஸோ அதோட அப்படியே வந்து அதோட பரிணாம வளர்ச்சியில் கொண்டு வந்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு அப் மார்க்கெட்டான ஒரு நியூ ஏஜ் டிசைனில் ஃபீச்சர்ஸை பேக் பண்ணிட்டாங்க. அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 2 ஏடாஸுங்க, பேனோராமிக் சன்ரூஃபு, அந்த சிரோஸில் பார்த்த மாதிரி பின் டிஸ்பிளே, அந்த இன்டீரியர் தீம் எல்லாமே புட்டுக்குதராக பார்க்கும்போது ரொம்ப ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. என்னன்னா எர்டிகா இருந்துச்சுங்க, XL6 இருந்துச்சு, கியா கேரன்ஸ் இருந்தப்போ அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து கம்பீட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் வந்து கேரன்ஸ் வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கூடனாலும் அட்லீஸ்ட் போக முடிஞ்சுது. பட் இப்போ அந்த கிளாவிஸோட ப்ரைஸிங் எப்படி வைக்கிறாங்க அப்படின்றது தான் இருக்குது. இதை கொண்டே ஹுண்டாய் அல்காசார் கிட்ட கொண்டே நெருக்கி 700 மாதிரி அதோட ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. பட் 700 இந்த ஹுண்டாய் அல்காசாருக்கு ஒரு ஸ்டெப் கீழே இருக்கும். எர்டிகா XL6 அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸிங்கில் வராது அப்படின்ற மாதிரி தெரியுது. வராது. பட் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கும்போது கஸ்டமர் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்னு யோசிக்க மாட்டாங்க. கியா கேரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட கண்டினியூ ஆகுன்னு சொன்னாங்க. பட் நிப்பாட்டிட்டாங்க. கியா கேரன்ஸில் வந்து பேஸ் மாடல் மட்டும்தான் அவைலபிள்ங்க. மீதி இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையுமே வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ பேசிக் மாடல் எடுக்கணும்னா மட்டும் கியா கேரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டீ போர்டுக்கு கொடுப்பாங்க. எக்ஸாக்ட்லி, அந்த டீ போர்டுக்கு மட்டும் அதை வச்சிருக்காங்க. கியா கிளான்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸ்ட்ரக்சரல் ரீதியாக வந்து அப்டேட் நடந்திருக்கும். ஏன்னா பழைய கியா கேரன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஈவன் தோ 6 airbags இருந்துச்சுனாலும் நம்ம ஒரு வீடியோ பண்ணி அந்த எக்ஸ்க்ளூசிவாக அதில் இருந்த ஃப்ளாஸ் என்ன, அதுக்கப்புறம் அது எப்படி 4 star ரேட்டிங் வாங்கிச்சு அப்படின்னு. பட் இந்த கிளாவிஸ் அப்படின்றது வந்து சிரோஸ் மாதிரியே வந்து பிளாட்ஃபார்ம் வந்து பெட்டராக ரிஜிடாக பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பாவம், ஒரு கிராஷ் டெஸ்ட் வந்துச்சுன்னா நமக்கும் தெரிய வருங்க. ஏன்னா கியா நிறுவனம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க முதல்ல இருந்ததுக்கு. ஸோ அதனால வந்து அது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸ்பேசிங் பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம். கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரி ஒரு 3 row வாகனமாக தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ரியல் டைமில் கூடிய சீக்கிரம் ஒரு டிரைவை நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். அதில் வந்து இன்டெப்த்தாக அந்த ப்ராடக்ட்டோட இன்னும் அவுட் சொல்கிறோம். பட் டெஃபினெட்லி கியா வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுல வந்து ஃபெயில் ஆகிறது இல்லை. ஏன்னா சப்-4 மீட்டர்லேயே சிரோஸை வச்சு ஒரு மிரட்டி இருந்தாங்க. லுக்கு மட்டும்தான் எல்லாருமே ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. ஒருத்தருக்கு பிடிக்குது, ஒருத்தருக்கு பிடிக்கல. பாக்ஸியாக இருக்குது. மற்றபடி உட்காந்துட்டு போகிறதுக்குலாம் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. சஸ்பென்ஷன் டியூனப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. இது வந்து ஆக்சுவலாக கியா EV9 இருந்துச்சு, அதோட மினியேச்சர் மாதிரி வரும்னு எதிர்பார்த்தேன். அதோட மினியேச்சர் மாதிரி வந்தோன்னா பயங்கரமாக இருந்திருக்கும். பட் அதுலேயே ஒரு சின்ன மாறுதல் தான் அந்த EV5ஓட டிசைன் அப்படின்ற போதும் பாப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதோட ஸ்டெபிலிட்டி மற்ற விஷயங்கள்லாம் ஒரு டிரைவ் வியூ வரும்போது சொல்கிறாங்க. இதுதான் இப்போ வந்துச்சு. இப்போ என்னென்னா டாட்டாவோட ப்ராடக்ட்ஸ் அடுத்து லைனாக வச்சுருக்கிறாங்க. டாட்டா ஆல்ட்ரோஸ், டாட்டா பஞ்ச், டாட்டா ஹாரியர் EV. பஞ்ச் மறுபடியும் வருது. பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் வருது. ஸோ அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு வந்து டாட்டா ஆல்ட்ரோஸோட லான்ச் வந்து பார்த்திங்கன்னா வர்ற 21ஆம் தேதி நடக்குது. ஸோ அந்த டாட்டா ஆல்ட்ரோஸோட
வீடியோ டீசர் பார்த்தேன், அது ஏதோ மிரட்டி விட்டுருக்காங்க. மிரட்டி இன்டீரியர்லாம் சூப்பரா இருக்கு. இன்டீரியர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பார்த்த உடனே ஒரு லக்ஸரி ஒரு ஃபீல் கிடைச்சது. நல்லா பண்ணிருக்காங்க. அதுல என்ன எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்குன்னா, ஹேட்ச்பேக்ல இருக்க ஒரே டீசல் வண்டி அதுதான். அதை ஏன் என்ன எடுக்காம இருக்கு? 2000 தான் யூனிட்ஸ் தான் டோட்டலாவே சேல்ஸ் ஆயிருக்கு போன மாசம்லாம். டோட்டலாவே, அதாவது சிஎன்ஜி வெர்ஷன் வச்சிருக்காங்க அவங்க, பெட்ரோல் வச்சிருக்காங்க, டர்போ வச்சிருக்காங்க, டீசல் வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் சேர்த்து 2000 தான் விக்குது. ஏன்னு எனக்கு புரியல. டீசல் இருக்குது அதுல ஒரு 22 கிலோமீட்டர் காரா தான் அதை பார்க்கணும். ஆல்ட்ரோஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலை காட்டிலும் நாம சொல்றது என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் பெட்ரோல்ஸில் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அதில் டீசலாக இருந்ததுன்னா ஆல்ட்ரோஸ் டீசல் போங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெட்ரோலோட அந்த இன்ஜினோட பவர் டெலிவரி ரொம்ப லீனியராக இருக்குன்னு ரிஃபைன் பண்ணிட்டாலும் அந்த பவர் டெலிவரி நாட் கம்பேரபிள் டு நீங்கள் வந்து ஜாப்பனீஸோட கம்பேர் பண்ண முடியல. அதுதான் ஒரு ட்ராபேக்காக இருந்தது. பட் இப்போ வந்து அவங்க ஸ்டில் அதே என்ஜின் தான் கண்டினியூ பண்ண போகிறாங்க. அந்த 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டர்போ விஷன் வரும். அதுக்கப்புறம் டீசல் கண்டினியூ பண்ணுறாங்களாமா. டீசல் வருது. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. என்னன்னா ஹேட்ச்பேக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டீசல் டீசல் ஓட்டுறவங்களுக்கு எந்த வண்டி கொடுத்தீங்கனாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. நீங்கள் பெட்ரோலே டர்போ கொடுத்தீங்கனாலும் ஓகே, ஈவியே ஓட்டினீங்கனாலும் சரி, அந்த டீசலில் இருக்கிற ஒரு ஃபீல் வந்து எல்ஹெச்சோட அந்த ஒரு 100+ மேலே அது போகும் பார்த்துருக்கீங்களா? அது வந்து உங்களுக்கு அன்மேட்சபிள். ஸோ ஹேட்ச்ல இருக்கக்கூடிய ஒரே என்னன்னா மைலேஜ் மிகப்பெரிய அட்வான்டேஜ் இல்ல உங்களுக்கு. 22 தான் ஐஆர்ஏ கொடுத்துருக்காங்க. எப்படி 18+ எல்லாத்துக்குமே கிடைக்குதுங்க. 18+ ஆச்சு உங்களுக்கு. எப்படி ஒரு ஆவரேஜாவே அவங்க ரேஷ் டிரைவிங் பண்ணும்போது 18+ கொடுக்கும். மைலேஜ் கவலைப்படவே தேவையில்லை. இன்னொன்று ரீசேல் வேல்யூ, நல்ல ரீசேல் வேல்யூ இருக்கும். இப்போ எனக்கு பர்சனலா அந்த வீடியோ பார்த்தோன்னே, இன்டீரியர் பார்த்தோன்னே சூப்பரா பண்ணுங்க. அந்த சீட்ஸ் பாத்தீங்களா? பார்த்தேன். வேற லெவல்ல இருந்துச்சு பாக்குறப்ப. வந்து அதெல்லாம் நீங்க எடுத்து ஆல்டர் பண்றவங்களுக்கு எல்லாம் லட்டு மாதிரி. ஆமா, அந்த வண்டிலாம் டீசல் இல்ல பெட்ரோல் எடுத்து ஸ்டேஜ் ஒன் பண்ணி ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் லட்டு மாதிரி அந்த சூப்பரா இருக்கும். அப்படி இருக்கும் அந்த டிசைன். அப்புறம் அந்த ஆல்ட்ரோஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டெபிலிட்டி, ஹேண்ட்லிங்ல உண்மையிலே நல்லா இருக்கும். நாங்க ஆல்ட்ரோஸ் ரேசர் ஓட்டும் போது சொன்னோம், அந்த நாமத்தை மட்டும் போடாம இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து அது ஒன் ஆஃப் தி பெஞ்ச் மார்க்கா இருந்திருக்கும். ஏன்னா அது வந்து நீங்கள் i20 என்லைனோட இன்ஜின் கூட நான் கம்பேர் பண்ணல. பட் இருந்தாலும் ஹேண்ட்லிங்கில் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஆல்ட்ரோஸோட ஃபேஸ் லிஃப்டில் நாங்கள் அந்த இன்ஜினை திரும்ப வந்து இந்த கோடு கீடெல்லாம் இல்லாமல் கொடுங்க. விற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இன்னொன்று டிசியை தூக்கி அதுக்கு கொடுங்க. 1.2 நேச்சுரல். இன்னொன்று அந்த டீசலுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் கொடுங்க. டீசல் ஆட்டோமேட்டிக்லாம் கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ்க்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதுதான் சொல்கிறேன். ஒரு டீசலில் ஒரு டாட் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸோ, அட்லீஸ்ட் ஏஎம்டி கியர் பாக்ஸாச்சும் வச்சுக்கோங்க. அது எங்கேயோ சேல்ஸ் போகும். ஏன்னா இன்னைக்கு ஹேட்ச்பேக் வெர்ஷன்ல டீசலே இல்லை. நீங்க ஹேட்ச்பேக்ல ஒரே ஒரு கார் இருக்கு, அது யாருக்கு தெரியறதில்ல, எடுக்கிறதும் இல்லை. காரணம் என்னன்னா, டாடா வந்து இந்த கஃபே நாம்ஸ்ல வந்து எப்படி நியூட்ரலைஸ் பண்றாங்கன்னா, ஈவி கார்ஸ் வந்து அவங்க அதிக நம்பர்ஸ் பண்றதுனால அவங்களால ஆல்ட்ரோஸ் வரைக்கும் டீசல் கொடுக்க முடியுது. அதுதான், இல்லைன்னா அவங்களால பண்ண முடியாது. பட் அந்த அட்வான்டேஜை வச்சு தயவு செஞ்சு அந்த டீசல்ல வந்து ஏதாவது முடிஞ்ச ஒரு ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் வைங்க. ஏன்னா நாங்களும் வாங்கிக்கிறோம். ஆமா, கார் ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு பாக்குறப்போ. இது வந்து இந்த ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டை வந்து இந்த டிசைர் வந்து சப்ஃபோர்மேட்டர் சடன் வந்து டிசைர் அண்ட் அமேஸ் வந்தப்போ ஒரு ரிவைவல் ஆச்சு பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த ஹேட்ச்பேக் செக்மெண்ட் வந்து ஆல்ட்ரோஸ் வந்து ரிவைவ் பண்ணும் அப்படின்ற வரை நாங்கள் நம்புறோம். பாப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஃபீச்சர்ஸ் பேக்டாக தான் கொடுத்துருக்காங்க. பெரிய இன்ஃபோர்டைன்மெண்ட் ஸ்க்ரீனுங்க, அந்த டேஷ்போர்ட் லே அவுட் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க, டிஜிட்டல் காக்பிட் டேஷ்போர்ட் கொண்டு வந்துட்டாங்க. அந்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் பார்க்குற மாதிரி, ஒரு லக்ஸரி காரில் பார்க்குற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வண்டி நல்லா. பார்ப்போம். May 21ங்க அந்த ப்ராடக்ட்டும் கூடிய சீக்கிரம் நம்ம கையில் கிடைக்கும் நம்புகிறோம். கிடைச்ச உடனே அதோட டீட்டெயில் ரிவ்யூவும் வரும். ஸோ ஆல்ட்ரோஸுக்கு அடுத்து எல்லாருமே கேட்குறது டாடா பஞ்சுங்க. டாடா பஞ்சில் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் எதிர்பார்க்குறேன். போதுண்டா சாமி, ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின். டாடா பொறுத்த வரைக்கும் அது பண்ண முடியாது ப்ரோ. ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு தேதியில் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற எமிஷன் நாம்ஸில் திருப்பி ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் R&D பண்ணி கொண்டு வரதெல்லாம் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் கிடையாது. அந்த இருக்கிற இன்ஜினை ரிஃபைன் பண்ணிட்டாங்க. பட் பவர் அவுட்புட் வந்து ரொம்ப லீனியர் தான். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் இருந்தாலும் இல்லை, என்னன்னா இப்போ மாருதி 3 சிலிண்டர் இன்ஜின் இருக்கு. இன்னைக்கு வந்து ஷிஃப்ட்ல 3 சிலிண்டர் இன்ஜின் தான் வருது, டிசைர்ல 3 சிலிண்டர் இன்ஜின் தான் வருது. பட் அதோட ரிஃபைன்மெண்ட் வந்து பஞ்சில் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து அண்டர் பவர்டாவே ஃபீல் ஆகுது. எங்க ஓட்டினாலும் ஒரு அல்டோ 800 ஒரு குவிட் ஓட்டுற ஃபீல் தான் வருது ஒழிய எனிடே ஒரு ப்ராப்பர் ஒரு கார் ஓட்டுற ஃபீல் வர மாட்டேங்குது. ரொம்ப பவர் லாகியா இருக்கு. அந்த டியூனிங்ல வந்து கொஞ்சம் ஏதாவது கேலிபிரேட் பண்ணலாமோ? இப்போ வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த டிசைரும் அந்த ஸ்விஃப்ட்டும் பார்க்கும்போது சிட்டி ஸ்பீட்ஸ் கூட சூப்பரா இருக்கும். ஹைவே போகும்போது தான் ஸ்ட்ரகிள் ஆகும். அது மாதிரி அட்லீஸ்ட் எல்லாருமே வந்து 140+ 120 போறது இல்ல. நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 80 to 90 70 தான் நம்மளோட இந்தியன் ஆவரேஜ் ஸ்பீடை. நீங்க 140 போனீங்கனாலும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல உங்களோட ஆவரேஜ் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 75 தான் காமிக்கும். அது நீங்க வந்து 90ல போனீங்கனாலும் அதே ஆவரேஜ் ஸ்பீட் 75 இருக்கிறது ஒரு 70 காமிக்கும். அவ்வளவுதான், ஒரு 5 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் தான் இருக்கும்.
பட் போதுமானதான், அவங்க ப்ராக்டிக்கலாக யோசிச்சு தான் வச்சிருக்காங்க. என்னன்னா பஞ்சை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் பிக்கப்பே ரொம்ப லேக்கிங்காக இருக்கு. ரொம்ப பொறுமையாக தான் எடுக்குது அது. அதே மாதிரி அந்த ஏஎம்டியோட டியூனிங்லாம் இன்னும் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஹிண்டே அண்ட் மாருதியோட ஏஎம்டி டியூனிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஹிண்டே வந்து பெஞ்ச் மார்க், அதுக்கு அடுத்தது வந்து இப்போ சுசுகி வந்துட்டாங்க. விட்டு 110 கிளைம்பர் ஓட்டி பார்த்தேன். அதில் இருக்கிற ஏஎம்டி கியர் பாக்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கு. கியர் ஷிஃப்ட் ஆகிறதே தெரியல. அவ்வளோ சூப்பராக இருக்குது அதில் இருக்கிற ஏஎம்டி கியர் பாக்ஸ். இது வந்து அது இன்னும் அந்த ஆக்சுவலாக நெக்ஸான்ல மாத்திட்டாங்க. நெக்ஸானோட 1.2 டர்போல நீங்க ஏஎம்டி வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகிருக்குது. முதல்ல மாதிரி இல்லை, இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த லெவல் ஆஃப் ரிஃபைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்ச்லையும் வரலாம். ஆல்ட்ரோஸில் டிசியை கொடுத்த மாதிரி பஞ்சில் ஒரு டிசியை வச்சாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. பஞ்சுமே வந்து பாத்தீங்கன்னா என்டையர் அவதார் சேஞ்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரிய வந்திருக்குது. ஆல்ட்ரோஸ் அந்த மாதிரி பண்றாங்கன்னா பஞ்சும் அந்த லெவல்ல இருக்கும். ஆக்சுவலா பஞ்ச் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அதுதான் ஈவி பஞ்சோட ஈவியே நல்லா தான் இருக்கும். உள்ள வந்து நல்லா பண்ணிட்டாங்க. என்னன்னா அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ்ல குவாலிட்டி லெவல்ஸ்ல வந்து டெஃபினெட்லி வந்து டாடா இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா டாடா நெக்ஸான் புதுசு வந்தப்போ நிறைய பேர் சொன்னது அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி இஷ்யூ தான். அது வந்து திருப்பி வராம கவனமா வந்து ஆல்ட்ரோஸை கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ட்ரோஸோட இனிஷியல் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி லெவல்ஸ் இம்ப்ரூவ்டுன்னு ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிச்சுனாவே அப்பாடா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். பார்ப்போம். பட் அவங்க அது பண்ணுறாங்களா இல்லை அது அவங்களோட காஸ்ட் கட்டிங் வந்து அதில் காமிக்கிறாங்களோ அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா இப்போ வந்து இருக்க கேர்வில் கூட அது வந்து நம்ம எவிடென்ட்டாக பார்க்க முடியுது. அதான் பின்னாடி இருக்கிற இதுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பெண்டாகி போயிருக்குது அந்த பிளாஸ்டிக்லாம். அந்த குவாலிட்டி செக்ல தான் வந்து பிரச்சனையே இருக்குதோ. ஏன்னா நாங்க வந்து ஒரு க்ளவ் பாக்ஸ் பார்த்தோம். ஆக்சுவலா அந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து மெஷின் கட் ஆஃப் ஆகிறப்ப அந்த துகள்கள் இருக்கும் பாத்தீங்களா, அது ஸ்டில் உள்ள வண்டிக்குள்ள இருந்துச்சு. அப்ப கியூசி பார்க்கும் போது வாஷ் பண்ணும் போது இதெல்லாம் எங்க போகுது, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியா தான் இருக்கு. புரியல. என்னன்னா 20 lakhs போட்டு ஒரு ஹேட்ச்பேக் சைஸ்ல ஒரு காரை கொடுக்குறானுங்க. அதுல வந்து குவாலிட்டி இவ்வளோ இதா இருக்கிறது தான் வருத்தமா இருக்கு. ஆமா. இப்போ நீ ப்ரைஸ் வந்து கம்மியான ப்ரைஸிங் கிடையாது. இன்னைக்கு டாட்டாவுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈக்குவல் டு ஜெர்மன் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு ப்ரைஸிங் வச்சிருக்காங்க. பட் அந்த குவாலிட்டி வந்து சின்ன சின்ன விஷயத்தை வந்து எவிடென்ட்டாக தெரியிற விஷயத்தை வந்து ஒரு குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. தொட்டு பார்க்குற விஷயத்துல குவாலிட்டி கம்மியாக இருக்கும்போது நம்ம ஏதோ ஒரு சீப்பான கார் ஓட்டுறோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல். அது வந்து என்னன்னா இனிஷியலாக வந்து இப்போ நீங்கள் நெக்ஸான் எடுத்துக்கோங்க, அதோட டிசைனாக இருக்கட்டும், இன்டீரியர் லேஅவுட்டாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பர், ஹாரியர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சாலும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அங்கே தான் இதெல்லாம் நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ட்ரோஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃப்ளோட்டிங் இன்ஃபோர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அது லேட்ச் வந்து சின்னதாக ஒரு மவுண்ட் இருக்குது. அது என்னன்னா கிடுக்கிட்டுன்னு ஆடுது. அது வந்து இன்னும் ஒரு 2 வருஷமோ 3 வருஷம் கழிச்சுன்னா ரேட்லிங் நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுலலாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். ப்ரைசிங் சொல்லணும்னு நினச்சேன். ஆல்ட்ரோஸை பொறுத்த வரைக்கும் வந்து 6.75 lakhsல துவங்கி உங்களுக்கு 11.5 lakhs வரைக்கும் வந்து அதோட எக்ஷோரூம் ப்ரைஸிங்காக இருக்கலாம் அப்படின்றது தெரிய வந்திருக்குது. பஞ்சை பொறுத்த வரைக்கும் வந்து அதை விட கம்மியாக தான் பண்ணுறதா எக்ஸ்பெக்டட் சொல்லியிருக்காங்க, 6 to 11 lakhs. ஸோ இதுதான் மேஜராக. அடுத்து ஹாரியர் ஈவி ஜூன் 10, 2025 அன்னைக்கு ஹாரியரோட ஈவி வரலாம். இதில் 2 விதமான பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேட்டரி பேக் பற்றி நான் சொல்கிறேன். ரேஞ்ச் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஹாரியர்லேருந்து? அட்லீஸ்ட் நம்ம BE6 XUV9 அளவுக்கு இருக்கணும். ஆனால் ஒரு பெரிய காரு அது வந்து நம்ம வந்து ஒரு சும்மா நம்ம வந்து லோக்கலுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த காரை நம்ம வாங்க முடியாது. ஏன்னா பட்ஜெட் அந்த சைஸில் இருக்கும். ஒரு பிரைமரி காராக ஒருத்தர் வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு அவன் வந்து ரியல் டைமில் வந்து ஒரு 500 ஒரு 450+ ரியல் டைமில் போகணும். அப்போ அவன் கிளைம்டு அவனோட ஏஆர்ஐ வந்து அட்லீஸ்ட் ஒரு 640 615 கொடுத்தா இருக்கணும். கரெக்ட் இல்லைங்களா? ஸோ அவங்களோட பேட்டரி பேக்னு பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி பேக் வருது. ஒன்று வந்து 60 kW, இன்னொன்று வந்து 75 kWh. ஸோ வேறஸ் மஹேந்திரா வந்து 79 வச்சிருக்காங்க, 75 kW கார். பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரியல் டைம் வந்து 500+ வரும் அப்படின்றாங்க. ஸோ அது வந்து C75ன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா ப்ரோ, எந்த பிராண்டுமே அதை பண்ணுறதில்ல. டாட்டா வந்து C75 ரேஞ்சுன்னு ஒன்று கொடுத்துட்றாங்க. அந்த C75 ரேஞ்ச் பேர் மினிமம் கிடைக்குது. அவங்க வந்து அந்த MIDC சைக்கிள் அந்த விஷயங்கள்லாம் கிளைம் பண்ணியிருந்தாலும் தெளிவாக C75 ரேஞ்சுன்னு ஒன்று போடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து டாடா கவ் ரீசெண்ட் டெஸ்ட் பண்ணும்போது 330 to 350 தான் C75 ரேஞ்ச் அப்படின்னாங்க. அந்த 330 350 ரியல் டைமில் கிடைக்குது. ஸோ அந்த C75 ரேஞ்ச் மாதிரி இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 75% யூசர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய ரியல் டைம் ரேஞ்சை தான் நாங்கள் கிளைம் பண்ணுறோம்னு சொல்லி பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லா பிராண்ட்ஸும் வந்து ரியல் டைம் ரேஞ்ச் சொன்னாங்கன்னா பீப்புள் வாங்குறவங்க இன்னும் நம்பகத்தன்மையை வாங்கலாம். இதில் வந்து அவங்க சொல்கிறது இந்த 500 kilometers அப்படின்றது வந்து சப்போஸ் C75 ரேஞ்சாக இருந்துச்சுன்னா 100% அது வந்து நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஒரு 30 lakh ப்ரைஸிங்கில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹாரியர் ஈவி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ அந்த ரீசெண்டாக வந்து ஒரு சின்ன ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணிலாம் பண்ணாங்க. பார்த்தேன் நல்லா நல்ல சூப்பராக இருந்துச்சு. ஹாரியர் கிட்ட எல்லாம் லைனப் பண்ணி ஸோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி அதை எதிர்பார்க்கலாம். ஹாரியர் ஈவி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபீச்சர்ஸ் ரிலேட்டடாக ஆல்ரெடி இருக்கிறது தான். ஸோ அப்புறம் வாரி அரைச்சிருவாங்க, என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ பார்ப்போம்.
ஸ்டில் நெக்ஸான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ் போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அட்லீஸ்ட் வந்து பிரிஸ்மாட்டிக் செல்ஸ்க்கு வரணும். இப்போ கர்வ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாங் ரேஞ்ச் மாடலுக்கு பிரிஸ்மாட்டிக் செல்ஸ் வந்துட்டாங்க. ஏன்னா டென்சிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த லாங்குவிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது கொண்டு வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம ஏன் ஸ்டீல் அந்த சிலிண்டரிக்கல் செல்ஸ்டே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட அபிப்பிராயம். பார்ப்போம் ஹேரியரில் என்ன விதமான செல்ஸ் கொண்டு வராங்க. திடீர்னு வந்து பிரிஸ்மாட்டிக் செல்ஸ் இல்லை பிளேட் செல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிரட்டுவாங்களா? இல்ல அவ்வளவு பெரிய கார் போகும்போது கேர்வ்லயே கொடுத்துருக்கும் போது ஹேரியர்ல வந்து பிரிஸ்மாட்டிக் செல்ஸ் வரும். வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஏதாவது அட்வான்ஸ்டா போவாங்களா அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது எனக்கு. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. சரிங்க, அடுத்து கியா நிறுவனத்தில் ஆல்ரெடி சொல்லிட்டோம், செல்டாஸோட அப்டேட் வருது. மார்ச் 2026 போல வரும் அடுத்த வருஷம். அது வந்து ஹைபிரிட் வருது. கியா அண்ட் ஹிண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் பவர் ட்ரெயினில் வராங்க. பட் 1 இயர் நீங்கள் வெயிட் பண்ணணும் கம்பல்சரி அவங்களோட ஹைபிரிட் பவர் ட்ரெயின். அவங்க வந்து ஆக்சுவலாக இப்போ ஒரு அட்வான்ஸ்ட் ஹைபிரிட் பவர் ட்ரெயின் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது இது வர மாதிரி இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது வந்து பவர் அண்ட் எஃபிஷியன்சி வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்குது. பெஞ்ச் மார்க்காக இருக்கும் ஹிண்டையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரீசெண்டாக டீ ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. பார்ப்போம் அது. அடுத்து வந்து மாருதி சுசுகியோட லைனப்பில் வந்து வதன்னு நிறைய வச்சுருக்காங்க. அதில் ப்ரைமரிலி ஃபஸ்ட் லான்ச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக் விட்டாராக இருப்பதாக இருந்துச்சு. ஃப்ராங்ஸ் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் விட்டாரா வரதாக இருந்தது. பட் ரெண்டுமே போஸ்ட்போன் ஆயிருக்குது. எலக்ட்ரிக் விட்டாரா இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் மார்க்கெட்ஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் வந்து ப்ரைமரியாக கவனிக்கிறாங்க இங்கே பண்ணுறதை விட. ஏன்னா இன்ஃப்ரா இன்னும் ப்ராப்பராக வந்து அந்த டெவலப்மெண்ட் ஆகலை. அவங்களோட எல்லா மாருதி ஸ்டேஷன்ஸ்லேயும் வந்து அந்த சார்ஜிங் போர்ட் அப்படின்றது இன்னும் வேலைப்பாடு நடந்துட்டு இருக்கிறதுனால அதை முடிச்சுட்டு அதை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா ரிலையபிளான மெக்கானிசமா இருக்கணும், ப்ராக்டிகலா இருக்கணும். நமக்கே அப்புறம் தெரிஞ்சலிங் ப்ரோ, ஆல்மோஸ்ட் ஒரு பிளான்ட் போடுறதுக்கு ஒரு டீலருக்கு வந்து 25 lakhs ஆகுது. 25 lakhs போது அவங்க இப்போ ஃபர்தர் இன்வெஸ்ட் பண்ணும்போது எல்லா டீலர்னாலையும் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா அவங்க எல்லாமே ஃபாஸ்ட் சார்ஜிங்காக கொண்டு வராங்க அப்படின்றப்போ. ஸோ எலக்ட்ரிக் விட்டாரை பற்றி பேசுகிறதுக்கு முதல்ல 7 சீட்டர் கிராண்ட் விட்டாரா நவம்பர் 2025 டைம் லைனில் வருது, இந்த வருஷமே வருது. ஸோ அது வந்து அவங்களோட பிளான் என்னன்னா இந்த இன்விக்டோ இருக்கு, அல்கசாரோட இதாக இருக்குமா, ஒரு காம்படேட்டராக இருக்கும். ஸோ அவங்களோட பிளானே என்னன்னா இன்விக்டோ அவங்களால பிளேஸ் பண்ணவே முடியல. ஏன்னா அவங்க அந்த செக்மெண்ட்குள்ளே போக முடியல. அப்போ வந்து இந்த 7 சீட்டர் கிராண்ட் விட்டாராவை எப்படி பொசிஷன் பண்ண விரும்புகிறாங்கன்னா கொஞ்சம் லக்ஸுரியாக அதை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி அதில் வந்து இன்டீரியரில் வந்து அதிகம் ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் லக்ஸுரியாக இருக்கும், குவாலிட்டி லெவல்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று தேர்ட் ரோவும் ப்ராக்டிக்கலாக யூஸபுளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த சிலோட் பார்த்தீங்கன்னாவே தெரியுது, நல்லாவே பின்னாடி இழுத்துருக்காங்க. ஸோ தட் அந்த தேர்ட் ரோ ஃப்ளோட்டிங் ரூஃப் இல்லாமல் இப்படி நேராக போகுது, உங்களுக்கு வந்து ஹெட் இடிக்காது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி கூப்பிய மாதிரி முடிக்க, அதாவது ஸ்லோப்பிங்காக முடிக்க ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதோட சிலோட் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ கிராண்ட் விட்டாராவோட 7 சீட்டர் வந்து பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட நல்ல மெஜஸ்டிக்கான ஒரு லுக் இருக்குது. தயவு செஞ்சு குவாலிட்டி லெவல்ஸ் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ளே நுழையவே முடியும். நீங்கள் டாட்டா அப்கிரேட் ஆகிட்டாங்க, மஹேந்திரா அப்கிரேடே உள்ளே வந்தாங்கன்னா அந்த குவாலிட்டி லெவல்ஸ் தான் அதுக்கு காரணம். குவாலிட்டி லெவல் இன்ஜினியரிங் ரீதியாக ஒர்க் பண்ணாங்க. அதில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ப்ரைஸ் செக்மெண்ட்குள்ளே போக முடியும். இல்லைனா கடைசி வரைக்கும் அந்த 20 lakhsக்குள்ளேயே தான் நின்றுட்டு இருக்கணும். இன்னைக்கு அப்பப்போ வந்து வேற பிராண்ட் முன்னாடி வந்து எட்டி பார்த்துட்டு போயிருது உங்களோட ஃபர்ஸ்ட் பொசிஷன், அப்புறம் பர்மனெண்ட்டாக பின்னாடி வர மாதிரி ஆயிரும். ஸோ அது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ அதுலேயும் வந்து 1.5 லிட்டர், அதுலேயும் திரும்பி 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் பெட்ரோல் மைல் ஹைபிரிட்டோட வரும். அப்புறம் ஹைபிரிட் பவர் ட்ரெயின் இது ரெண்டும் கொடுக்குறாங்க. அவங்க வெயிட் பண்ணுறதே இந்த ஹைபிரிட் டாக்ஸ் லேப்போட ரிடக்ஷனுக்காக. ஸோ தட் வந்து ஹைபிரிட்டோட டாக்ஸ் லேப் குறைஞ்சதுன்னா ப்ரைசிங் வந்து ரொம்ப அக்ரெசிவாக உங்களால் பண்ண முடியும். பார்ப்போம். இன் டாக்ஸ் வரும் மேக்ஸிமம் வந்து அட்லீஸ்ட் வந்து அந்த 50%ங்கிறது குறைஞ்சு பாதி குறையறதுக்கான வாய்ப்புகள் வரைக்கும் இருக்குது. ஓகே. ஸோ குறைஞ்சதுன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் காமன். இதை வந்து பட்டாளத்துக்கு போன மாமன் திரும்பி வருவான்னு 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒன்னையும் காணா குறைஞ்ச மாதிரி என்ன பண்ணுறது. நம்ம அதாவது ஒரு கவர்மெண்ட் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோம், அவங்க வந்து நம்மளையே அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் கொடுக்குறாங்க. பார்ப்போம். 7 சீட்டர் கிராண்ட் விட்டாரா இப்போ அடுத்து வந்து ஃப்ராங்ஸ் ஹைபிரிட் கேட்டிங்கன்னா அது ஆக்சுவலாக புஷ் பண்ணிட்டாங்க மார்ச் 2026 லைனப்புக்கு. இப்போ வரைக்கும் வந்து அதோட லான்ச் இருக்க போவதில்லை. அக்டோபரில் வந்து 2025 ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க. அது வந்து கேன்சல் ஆயிருச்சுன்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. 2026க்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இயர் தான் ஃப்ராங்ஸ் ஹைபிரிட்டை பொறுத்த வரைக்கும், இந்த வருஷம் இல்லை. அது வந்து பாரத் எக்ஸ்போலையும் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மார்ச் அப்படியே தள்ளி போயிட்டே இருக்குது. காரணம் வந்து அதோட டெஸ்டிங்கில் வந்து ப்ராசஸ் வந்து இன்னும் வந்து அதிகமாக தேவைப்படுறதுனால இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த டைம் லைனை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து இன்னொரு 1 இயர் ஆயிரும். ஸோ அது வந்து 35 kmpl தான், சீரிஸ் ஹைபிரிட் தான். அதில் ஏடாஸ், வென்டிலேட்டட் சீட்ஸ், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து 7 சீட்டர் கிராண்ட் விட்டாரா சொல்லாம விட்டுட்டு 22 to 27 lakhs வருங்க எக்ஸ்ஷோரூம். ஆண்டோடு கிட்டத்தட்ட 30 lakhs தொட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன்.
அவ்வளோ வச்சா வாங்குவாங்களா? டாப் ஆஃப் த லைன் ஏடாஸ் அது இதுன்னு ஏகப்பட்டது வரும் ப்ரோ. அதனால அந்த ப்ரைஸிங் போயிடும் எப்படி இருந்தாலும். ஏன்னா இப்போ 26 lakhs ப்ரோ. இதுவே கிராண்ட் விட்டாராவே இன்னைக்கு 26.5 கிட்ட வந்துருச்சு ஆண்டோடு. ஹைபிரிட் மாடல். அப்படிங்கும் போது அது எப்படி இருந்தாலும் 30 lakhs தொட்டுரும். ஃப்ராங்ஸ் ஹைபிரிட்டை பொறுத்த வரைக்கும் 9.5லேருந்து 15.5 lakhs வரும். விச் இன் டர்ன் ஒரு ஆண்டோடு வந்து ஒரு 11.5 lakhs அந்த ரேஞ்சுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணலாம். 18 வரும் டாப் அண்ட். டாப் ஆஃப் த லைன் இந்த ஏடாஸு அது இதுன்னு போட்டு சன்ரூஃப் வச்சுருவாங்க. தரமாட்டாங்க. நான் பிடித்த முயலுக்கு 3 காலில் நிற்கக்கூடிய ஆள் தான் மாருதி சுசுகி. ஃப்ரான்ஸுக்கெல்லாம் வேண்டாம் ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. எஸ்யூவிஸ்க்கு மட்டும் கொடுங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலாக அது யூஸும் பண்ண முடியறதில்ல, அதனால அது தேவையில்லை. வேகனாரோட ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் அண்ட் எலக்ட்ரிக் இதுதான் வந்து இந்த வருஷத்தோட ஒரு சர்ப்ரைஸ் அன்வீலாக இருக்கலாம். ரொம்ப நாளாக வேகனார் எலக்ட்ரிக் டெஸ்டிங்கில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பேசினப்ப சொன்னாங்க வேகனாரோட ஃப்ளக்ஸ் ஃபியூவல் எலக்ட்ரிக்கும் ஒட்டுக்கா வந்து லான்ச் ஆகும். அது ஃபேஸ் லிஃப்டோட வரும். எத்தனால் வந்து நீங்கள் 100% பயன்படுத்தலாம். 80% பெட்ரோல், 20% எத்தனால், 20% பெட்ரோல், 80% எத்தனால், இப்படி எந்த மிக்ஸ் பயன்படுத்தினாலும் வண்டி சீமனை கூட ஊற்றலாம். தவறு. ஸோ எத்தனால் பிளெண்டிங்காக ஃப்ளக்ஸ் ஃபியூவல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்க தான் கொண்டு வரதா தெரிய வந்திருக்கு. அது வந்து இந்த வருஷத்தோட எண்டில் வந்து அன்வீல் ஆகலாம். 2026 லான்ச்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து 8 lakhsல வந்து ஃப்ளக்ஸ் ஃபியூவல் 8.5 lakhs to 8 lakhs அந்த பட்ஜெட்டில் வந்து பேசிக் மாடல் வேகனாரோட ஃப்ளக்ஸ் ஃபியூவல் அண்ட் எலக்ட்ரிக் அன்வீல் ஆகும்னு சொல்கிறாங்க. வேகனாரோட எலக்ட்ரிக் வந்ததுனா தான் மாருதி சுசுகி மாஸ் மார்க்கெட்டுக்குள்ளே எலக்ட்ரிக்கில் போக முடியும். ஈவி டாரா வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. 25 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சுனால இன்னைக்கு பெருசாக யோசிக்கிறாங்க ப்ரோ. இப்போ ஈவியில் போய் 25 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணலாமா எல்லாருமே யோசிக்கிறாங்க. இன்னைக்கு அதெல்லாம் வின்சர் விட்டு ப்ரைசிங் தான் அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டிங்காக நிற்கிது பண்ணிட்டாங்க. வின்சர் ஆக்சுவலாக வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரோ ஒரு 18 லட்ச ரூபா நான் ஈவி பார்க்குறேன்னா வின்சர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க வந்து சொல்கிற ரேஞ்சுக்கு நியர்பையும் கிடைக்குது. லைஃப் டைம் பேட்டரி வாரண்டி இருக்குது. இன்னொன்று தொழில்நுட்பமும் அவங்க ரிலையபிள் தான். ஆல்ரெடி மார்க்கெட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இருக்கிறது தான். ஸோ நல்ல ப்ராடக்ட் தான். இன்ன வரைக்கும் என்ஜி ஹெக்டாரில் வந்து நான் நடு ரோட்டில் நின்று வண்டி வந்து டோ பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு இந்த பிரச்சனையும் எந்த கம்ப்ளைண்ட் இனிஷியலாக லான்ச் டைமில் வந்து அப்படியே ரிசால்வ் பண்ணிட்டாங்க. வின்சரில் யாருமே பெரிய குறைகள் சொன்னது. ஈவியில பொறுத்த வரைக்குமே எந்த ஈவிலையுமே பை இதுல இருந்தே ரொம்ப பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் ஒன்றும் வரது இல்லைங்க. நெக்ஸானில் வந்துச்சுங்க ப்ரோ. இனிஷியலாக டாட்டாவில் வந்துச்சு ஸ்க்ராட்ச்லேருந்து வந்தப்போ. பட் வின்சர் பிரச்சனையே இல்லாமல் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. மோஸ்ட் ப்ராப்ளி அதே தான். ஈவிட்டாரா இப்போ சொல்லலாம். ஈவிட்டாரா பொறுத்த வரைக்கும் வந்து 18 லட்சத்துலேருந்து டாப் ஆஃப் த லைன் வந்து ஒரு 22 lakhs to 23 lakhs தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இதோட கிராஸ் பேட்ச் வெர்ஷன் அந்த அர்பன் க்ரூசர் ஈவி வரும். அர்பன் க்ரூசர் ஈவி எனக்கு டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போன வீடியோவில் நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் ஆனால் அண்டர் தி சப்போர்ட் பயங்கரமாக லேக் ஆச்சு. அது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். பட் ரியல் டைமில் அவங்களும் 500+ ரேஞ்ச் கிளைம் பண்ணுறாங்க. பிவிடியோட பிளேட் செல் தான். அவங்களும் ஒரு வேலையை பார்த்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா மகேந்திரா மாதிரி டாப் ஆஃப் த லைனில் மட்டும்தான் லார்ஜர் பேட்டரி பேக் கிடைக்குமா. லார்ஜ் பேட்டரி பேக்குக்கு 30 லட்சம் போட்டு வாங்கி என்னோட யூஸ் என்ன, ஈவி எதுக்காக நான் வாங்குறேன், என்னோட பெட்ரோல் செலவு கம்மி பண்ணுங்கிறதுக்காக வாங்குறேன். அதில் கொண்டு போய் டாப் லைனில் மட்டும்தான் இந்த இது கிடைக்கும் அப்படின்னா என்ன கான்செப்ட்னு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மகேந்திரா அது பண்ணது. அதே மாதிரி தான் மாருதியும் போகிறாங்க. அதுதான் வருத்தமாக இருக்குது. என்னன்னா பேசிக் மாடல்லேருந்து லார்ஜர் பேட்டரி பேக் கொடுத்தா நம்பர்ஸ் நிறைய போகும். ஒரு 50,000 1 லட்சம் சேர்த்தி கூட வச்சுக்கோங்க, பேசிக் பேக்கில் கொடுங்க. ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் இன்னைக்கு வந்து ஒரு ஐஸ் இன்ஜின்ல எல்லா ஃபியூச்சர்ஸோட ஒரு கார் இருக்குது. ஈவி வாங்குறதே லோக்கல்ல ஓட்டிக்கணும், பிரைஸ் கம்மியா ரேஞ்ச் அதிகமா வாங்கணுங்கிறதுக்காக ஈவி வாங்குறோம். அதையும் நீ கொண்டு போய் டாப் வேரியன்ட்ல வச்சிங்கன்னா எப்படி வாங்க முடியும்? 30 லட்சம் எல்லாருமே இன்னைக்கு போட்டு வாங்க முடியுமா? என்ன பண்ணாங்க. ஆனா இவங்க வந்து 23 லட்சம் 24 லட்சம் தான் ப்ரோ அதிகபட்சம் சொல்றேன். அதுக்கு பண்ண போறாங்க. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா பட் ஸ்டில் அந்த கார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன்னா அந்த குவாலிட்டி லெவல்ஸ்லாம் வந்து ஸ்விட்சஸ் பேனல்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் அது வந்து மாருதி அப்படின்றது தெரியுது. அட்லீஸ்ட் நீங்க என்னன்னா குவாலிட்டி லெவல்ஸ் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். எதுவுமே பண்ணலாம். அதே சுவிட்ச் ஷிஃப்ட்டில் இருக்கிற அதே பவர் விண்டோ பட்டன் தான் கிராண்ட் விட்டாரில் இருக்குது. அதுக்கு வந்து என்னன்னா இந்த மோல்டிங் கொடுத்துருவானுங்க, அது வந்து கிளாஸ் ஃபினிஷ் பியானோ பிளாக் கொடுத்துருவாங்க. வழிநூல் இருக்க அதே இன்டீரியர் தான் ஃப்ரான்ஸ்ல இருக்குது. அதே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ஷிஃப்ட்டில் இருக்குது. ஆமா. ஸோ அடுத்து மஹேந்திரா. ஆக்சுவலாக வந்து மஹேந்திரா பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்னன்னா அவங்களோட ரீசெண்ட் டைம் க்ரோத்து. அவங்க வந்து அசைக்க முடியாத ஒரு அசுர வளர்ச்சியில் போயிட்டு இருக்காங்க தான். என்ன அந்த வெயிட்டிங் பீரியட் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மஹேந்திராவோட 3XO EV வருது. அதே மாதிரி XUV700ஓட EV. அப்புறம் நிறைய பேர் கேட்குறது XUV700ஓட ஃபேஸ் லிஃப்ட் கேட்டீங்க. அது வந்து XUV7XOன்னு வரலாம். அது வந்து நெக்ஸ்ட் இயர் மிட்ல தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அப்டேட்ஸ் இல்லை.
இப்போ இந்த 3XO ஈவின்னு பார்க்கும்போது நவம்பர் 2025 டைம் லைனில் இந்த 3XOவும் 7E வந்து ஒரே டைம் லைனில் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 3XO பொறுத்த வரைக்கும் 15 to 18 lakh பட்ஜெட்டு, 7E பொறுத்த வரைக்கும் 21 to 30 lakh பட்ஜெட்டில் வருது. 7E வந்து 59 kW 79 kW ரேஞ்ச். அதாவது ஒரு ப்ராப்பர் இந்தியன் பிராண்ட்ல ஒரு 7 சீட் EV வரப்போகுது. 79 kWh வரப்போகுது. அது வந்து 500 kilometers ஆஃப் கிளைம்டு ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து இப்போ இருக்கிற BE60 XV9 வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம்ஸ் யூசர்ஸ் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450+ கிடைக்குதுங்கிறாங்க. நல்ல ரேஞ்ச், 450+ கிடைச்சதாவே போதும். நல்ல ரேஞ்ச் ப்ராக்டிக்கலாக இருக்குது. ஆனால் என்னோட ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சிக்கோங்களேன். இந்த என்ஜின்ஸ் இல்லை, இந்த மோட்டார்ஸ்லாம் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது மஹிந்திரா பொறுத்த வரைக்கும். ஸோ கவனமாக ஓட்டுங்க. அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு மாஸ் மார்க்கெட்டாக, அதாவது குளோபலாக போகக்கூடிய ஒரு காரை இங்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்றப்போ அதில் கொஞ்சம் வந்து இனிஷியல் டேஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ஏன்னா அதோட பவருங்கிறது ரொம்ப மேசிவாக இருக்குது. சும்மா அழுத்துனா அன்கண்ட்ரோலபிளாக போகுது, அது பேய் மாதிரி போகுது. அதுதான் அப்படில கேவே பார்த்தீங்கன்னா நல்ல பவர் இருக்கு. பட் அந்த பவருக்கு உண்டான ரோடு நம்ம ரோடு இல்லை. இன்னொன்று கண்ட்ரோலபிளாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வண்டியில் மஹிந்திராவோட வண்டியில் NVH வந்து வேற லீக்ல பண்ணியிருக்காங்க. வெளியில வந்து 140 150 போனாலும் உள்ள தெரிய மாட்டேங்குது. ரொம்ப அவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ண காரு. அது வந்து ரீசெண்ட் டைம்ல ஆக்சிடென்ட் ஆகும்போது எனக்கு மொத்த பிராண்டையும் மேட்ச் பண்றப்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதாவது நம்மளோட தவறுனால ஆக்சிடென்ட் நடக்குது, அதுக்கு வந்து நம்ம வந்து பிராண்டா வந்து பேஷ் பண்றது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. அப்புறம் ரீசெண்டாக எல்லாருமே கேட்டது ஒரு தார் ராக்ஸோட ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ரீசெண்டாக. அதை வந்து கேட்டிருந்தீங்க. அதை பற்றி ஒரு தனி ஒரு ஷார்ட் வீடியோ நான் பண்ணுறேங்க எக்ஸ்க்ளூசிவாக. அதை பற்றி அந்த இன்சிடெண்ட்டை பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பண்ணுறேன் என்ன நடந்திருக்குன்னு. ஸோ இதுதான் இந்த லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2025 லைனில் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு. ஹியூண்டாயில் வென்யூ வருது, ஃபேஸ்லிஃப்ட் வருது. அக்டோபர் 2025 டைம் லைனில் வருது. 7.9 ஒரு நல்ல ப்ராடக்ட். டீசல் இருக்குது அதுலேயும் சூப்பரான. அவங்க கியா சோனட் சிரோஸ் வந்தோடனே அது அப்படியே வந்து அடிபட்டுருச்சுங்க ப்ரோ. சோனட் கோடிங் ப்ரோ ஃப்ளோட்டிங் ரூஃப் வரும். சோனட்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ரூஃப் தான் இருக்கும். ஆனால் வென்யூ வந்து ஒரு ப்ராப்பராக இப்படி இருக்கும். செகண்ட் ரோ வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல ஹெட்ரூம் இருக்கும். ஒரு டால் பை கான்செப்ட்ல சொல்கிறீங்க. ஹெட்ரூம் சொல்கிறேன். நல்ல ஒரு உட்காந்துருக்கும், ஒரு ரூமியாக இருக்கும். சோனட்ல கூட எனக்கு செகண்ட் ரோல் உட்காந்து இருக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் மேலே டச் ஆகிற மாதிரி லைட்டாக எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். பட் அது வென்யூவில் இருக்காது. இல்லை. ஸோ வென்யூவோட ஃபேஸ்லிஃப்ட் வருது. அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஹிண்டை கிரெட்டாவோட இன்டீரியரில் இருக்கிற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதெல்லாமே வேணும். லெவல் 2 ADAS வரப்போகுது அதில். அப்புறம் நல்ல ஃபீச்சர்ஸ் ரிச்சா ஒரு sub 4 மீட்டர் SUV வரப்போகுது. ஸோ அதோட டைம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அக்டோபர் 2025, ரொம்ப தூரம் இல்லை. ஸோ sub 4 மீட்டர் SUV பார்க்குறாப்புல இருந்தால் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்பது ஒரு நல்ல ஒரு சஜஷன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து ஹுண்டையில் வந்து ஹைப்ரிட் வருதுங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்பேர் சொல்லியிருந்தாங்க, NI1i அப்படின்ற மாதிரி. அதோட கோட் நேம் எப்பவுமே அவங்க அப்படி தான் வைப்பாங்க. ஒரு 7 சீட்டர் ஹைப்ரிட் வந்து இன் டெஸ்ட்டில் இருக்குது. ஸோ கிரெட்டா ஹைப்ரிட்டும் வந்து இன் பைப்லைன். ஸோ அதெல்லாம் ஆனால் நெக்ஸ்ட் இயர் ஆயிரும். நெக்ஸ்ட் இயர் ஒரு மிடில் தான் வரும். இதுதான் ஹிண்டையை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ சர்ப்ரைஸாக ஒன்று பண்ணுறதா சொல்கிறாங்க மார்ச்சில். அது என்னன்னு இப்போ வரைக்கும் தெரியல. பார்ப்போம் என்ன அப்டேட் கொடுக்குறாங்க. ஏதாவது ப்ராடக்ட் அப்டேட் வருது என்னன்னு. ஃப்ரீயாக தர போகிறாங்களா? ஃப்ரீயாக தர போகிறாங்களா? வாய்ப்புகள் இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி. அப்புறம் அதில் போய் என்ன சர்ப்ரைஸ் என்னன்னு தெரியல, சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெனோ ப்ரோ. ரெனோட்ல வந்து ட்ரைவர் அண்ட் கைகர் அப்டேட் வந்து நவம்பர் 2025 வருது. ஃபேஸ்லிஃப்ட் மறு வச்சு வரும். அதுதானே அது மறு வச்சு மை 2025 அப்டேட்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் வந்து அப்டேட் பண்றாங்க. எக்ஸ்டீரியர் டிசைன் சேஞ்சஸ்ங்க, கொஞ்சம் ஃபீச்சர்ஸ், அந்த ஆட்டோ டிமிங் IRVM, வயர்லெஸ் சார்ஜ். அது என்ன டஸ்டர் வருமா வராதா எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. டஸ்டர்னு வருதா? டஸ்டர் வரும் அடுத்த வருஷம் தான். அது ஏதாச்சும் ஒரு ஹைபிரிடோ டீசலோ அவங்க ஒரு ஈவியோ எதையாச்சும் மாத்தி கொடுக்கணும். ஒரே இன்ஜின் அதே வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. ஆக்சுவலா இந்த வருஷம் வந்து வந்திருக்கணும், வரல. அடுத்த வருஷம் வரும்னு சொல்றாங்க. பட் என்ன பிளான்? அதுதான். அதாவது இப்போ இந்த மாதிரி பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி நமக்கே ஃபீல் ஆகுது. அது இவங்க Volkswagen, ஸ்கோடா, இவங்க ஸ்கோடா Volkswagen கூட ஒரு கார் விட்டுறானுங்க. இப்போ கையில விட்டானுங்க. ஏதோ ஒரு காரை டிங்கரிங் பண்ணி அதே சின்னது பண்ணி விட்டானுங்க. இவனுங்க அதுவுமே பண்றது இல்லையேங்க ப்ரோ. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லக்கிஷால இவங்க மார்க்கெட் இருக்கு. ஒருவேளை இந்தியாவை கான்சென்ட்ரேட் பண்றது இல்லையா? ஆக்சுவலா இப்போ டிசைன் ஸ்டுடியோ வந்து இப்போ இந்தியாவில் போட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப மேசிவான ஒரு டிசைன் ஸ்டுடியோ. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி வந்து நமக்கு டஸ்டர் வந்துடும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மிட்ல சொல்லியிருக்காங்க. பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் கொடுக்கணும் ப்ரோ. நல்ல வித்தியாசமான ஒரு வித்தியாசமா தான் சொல்ற மாதிரி LPG ஹைப்ரிட்
எல்பிஜி போட்டு அது ஹைப்ரிட்டுங்கிறாங்களா? ஆஹா, எல்பிஜி ஹைபிரிட். ஓ, எல்பிஜி எலக்ட்ரிக் மோட்டார் இன்ஜின் இந்த காம்பினேஷனில் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பார்ப்போம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். வந்தால் தான் அது ரியல் டைமில் தெரியும். ஸோ ரெனால்ட் டஸ்டரும் வருது, பட் அடுத்த வருஷம் ஆயிருங்க. அதெல்லாம் என்னன்னா ஆல்ரெடி மார்க்கெட் பயங்கர காம்படிட்டிவாக இருக்குது. இப்போ கொண்டு வந்தீங்கன்னாவே அந்த ரெனால்ட் டஸ்டர் கம்பீட் பண்ணுறது டஃப் தான். நீங்கள் அடுத்த வருஷங்கும் போது இன்னும் எல்லா பிராண்டும் பயங்கர அக்ரெசிவாக அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கொண்டு வந்து இங்கே வைக்கும்போது அவுடேட்டடாக இருக்குமோ அப்படின்றத ஒரு கரெக்ட் தான். அதுதான் இப்போ இன்னைக்கு இந்த 2012-11 டைம்ல செடானு ஹேட்ச்பேக் இருந்த டைம்ல தான் அது வந்து சப்காம்பேக்ட் எஸ்யூவி வந்து ஃபோர்டும் ரெனால்ட்டும் விட்டானுங்க. அது மேசிவ் ஹிட். இப்போ இன்னைக்கு வந்து டாடா மஹேந்திரா வந்து அடுத்தது ட்ரை பண்றாங்க அந்த கூப்பே கான்செப்ட். அது ஹிட் ஆச்சுன்னா அடுத்து எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று மார்க்கெட்ல புதுசா பண்ணணும். பண்ணாம வந்து அதே ரெனால்ட், அதே ட்ரைபரு, அதே கிகரு பார்த்தா குவிட் மாதிரி இருக்குது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா குவிட் நினைச்சுக்கிறாங்க கிகரை. ஆனா பாருங்க மேக்னெட் கூட ஓரளவுக்கு இந்த சேல்ஸ் நம்பர்ஸ் பண்ணுது. கிகர்னால பண்ண முடியல. காரணம் ஆக்சுவலா பாக்குறதுக்கும் நல்லா இருக்குது. ஒரு ப்ராப்பரான ஒரு எஸ்யூவி கேரக்டர் கொடுத்த மாதிரி இருக்குது. கைகர் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ஃப்ராங்ஸ் மாதிரி தான். அது ஒரு என்லார்ஜ்ட் ஹேட்ச் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. பாப்போம் இந்த டிசைன் வந்து மாறுதல் ஃப்ரண்ட் ஃபேசியால இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாப்போம் அது என்ன பண்றாங்கன்னு. இதுதான் ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் வந்து 6.25 lakhsல வந்து ட்ரைபர் ஸ்டார்ட் ஆக போகுது. கைகர் வந்து 6.2 to 12 lakhs எக்ஸ்ஷோரூம் நான் சொல்லிட்டு இருக்கேங்க. இதுதான் அடுத்து வந்து எம்ஜியில் வந்து ஆஸ்டர், அதுவுமே எல்லாமே இந்த நவம்பர் 2025 டைம்ல டார்கெட் பண்றாங்க. அந்த தீபாவளி நீங்க பிஸி ஆயிருவீங்க. நீங்க பிஸி ஆயிருவீங்க. எனக்கு என்ன பண்ண போறாங்க, பாதி பிராண்ட் இன்வைட் பண்றது இல்லை. இப்போ பிராண்டை பத்தி கொஞ்சம் நெகட்டிவா பேசணும்னாலும் இன்வைட் பண்றது இல்லை. எங்க 3 சிலிண்டர் இன்ஜின் பேசுனதுக்கே அத்தான் பிராண்ட்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் வருது. 3 சிலிண்டர் இன்ஜினை வந்து மட்டம்னு நம்ம சொல்லலை எந்த இடத்துலையுமே. இந்த 3 சிலிண்டர் இன்ஜின் என்னென்ன செலவு வைக்க போகுது, அந்த 3 சிலிண்டர் இன்ஜின் உங்களுக்கு ஆனதா இல்லையான்னு தான் பேசிருக்கமே ஒழிய அதுக்கே பல பிராண்ட் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து எப்படி எங்கள் இன்ஜின் கேவலமாக பேசலாம்லாம் கேட்குறாங்க. நம்ம அந்த வீடியோ முழுக்கவே சொல்லியிருக்கிறது 3 சிலிண்டர் இன்ஜின் பொறுத்த வரைக்கும், டர்போ பொறுத்த வரைக்கும் வந்து இந்தந்த செலவுகள் இந்த கிலோமீட்டர்ஸில் வைக்கலாம் அப்படின்றது தான் சொல்லியிருக்கமே ஒழிய அது மட்டும் அது மோசம் எங்கேயுமே சொல்லலை. இந்தந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றதான் சொல்லியிருக்கிறோம். சரி, அதுக்கப்புறம் வந்து பிராண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ். எம்ஜி ஆஸ்டர் வந்து 9.99 lakhsலேருந்து கொண்டு வர போகிறாங்க. அது ஆல்ரெடி வந்து அந்த ப்ரைஸ் 9.9 lakhs இல்லையா? 9.9 lakhs பேசிக் மாடல். அதோட ப்ரைஸ் ஸ்டார்டிங் அதுலேயே தான் இருக்க போகுது. ஹைப்ரிட் வந்து வரதா தகவல் இருக்குது. பட் எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் தெரியல. ஏன்னா எம்ஜி ஜேஎஸ்டபிள்யூ வந்ததுலேருந்து பயங்கர அக்ரெசிவாக இருக்காங்க. ஸோ அதனால வந்து எம்ஜி ஆஸ்டரில் எல்லாருமே குறையா சொல்கிறது அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி மட்டும்தான். சப்போஸ் ஹைப்ரிட் வந்துச்சுன்னா அது வந்து ஆமாம், எம்ஜி பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ப்ரோ எந்த ஃபோக்ஸ்வேகனே கிட்ட வர முடியாது. அவனுங்களே சொல்லுவானுங்க பெட்ரோல் குடிக்குன்னு. இது குடிக்காது, இது இப்படி ஊத்துனா அப்படி வெளியே போயிடும். இன்னொன்னு ஃபோக்ஸ்வேகன்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு ப்ரோ. அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது என்னன்னா ஃபோக்ஸ்வேகன்ல நீங்க ஆவரேஜ் ஓட்டும்போது மைலேஜ் ஓரளவு கிளைம் பண்ணலாம், 16 வரும். இது எப்படி ஓட்டினாலும் எம்ஜி ஹெக்டர் பெட்ரோல்லாம் எப்படி ஓட்டினாலும் 6, 7, 8க்கு மேல வரவே மாட்டேங்குது. அது இல்லை. ஸோ அது வந்து இந்த 14 inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் போட்டு எம்ஜி ஆஸ்டரை கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஃபோக்ஸ்வேகனோட டெரா நம்ம அந்த கைலாக்கோட காம்படிட்டர் வரும். ஆனால் எனக்கு வந்து ஃபோக்ஸ்வேகனோட டெரா டிசைன் வந்து அங்கங்கே ரிவீல் ஆகிறத பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது பயங்கர ஸ்டைலிஷாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்புறம் நல்ல கார் எல்லாத்துக்குமே மேபி ஒரு வீட்டில் ஒரு கார் இருக்கட்டுமே கூட வாங்குவாங்க. பட்ஜெட்டில் வரும் ஃபோக்ஸ்வேகன் பிராண்ட். ஏன்னா ஸ்கோடா கைலாக்கே இப்போ நல்ல நம்பர்ஸ் பண்ணுது. ஸோ அதே மாதிரி வந்து ஃபோக்ஸ்வேகன்ல வரும்போது அது இன்னுமே நம்பர்ஸ்க்கான வாய்ப்புகள். கைலாக் இன்னொன்று என்ன பிரச்சனை, அந்த டிசைன் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இல்லை. பட் டெரா நீங்க சொல்ற மாதிரி லைட் டீராக்கோட குட்டி ஒரு இது மாதிரி இருக்கு. அது நல்லா இருக்கு. எப்பவுமே அந்த கிளாசி டச் கொடுப்பாங்க, கிளாசியா இருக்கும். அதாவது எப்ப பார்த்தாலும் வந்து வண்டி பிடிக்கும் அப்படி இருக்கும். இன்னைக்கு போலோ பாத்தீங்கன்னா கூட நமக்கு இப்ப ஒரு ஜெனரேஷன்ல இருக்கிற மாதிரி நமக்கு பிடிக்கும். ஏன்னா பெருசா அந்த லைன்ஸ் இருக்காது, கிரீசஸ் இருக்காது, அதனால நீட்டா இருக்கும். அதுதான் இன்னைக்கு அந்த வின்சர்லயும் பாருங்க பெருசா ஒண்ணுமே இருக்காது, சிம்பிளா நீட்டா. அதுதான் இன்னைக்கு வந்து மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஓவர் டிசைன்ஸை கொடுத்து அது என்னன்னா ஓவர் தி பீரியட் 2 வருஷத்துல பழசு மாதிரி ஆயிருது. ஸோ இதுதான் பேசிக்கலி இருக்கக்கூடிய விஷயங்கள் வரக்கூடியது. ஸோ இதில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதோட டைம் லைனும் சொல்லியிருக்கிறேன், என்ன டைம் லைனில் வருது அப்படின்றது. இதெல்லாம் டென்டேட்டிவ் டைம் லைன் தான். மோஸ்ட் ப்ராபப்லி இந்த டைம் லைனில் தான் லான்ச் ஆகும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது போக அப்டேட்னு பார்த்தீங்கன்னா பலினோ ஃப்ராங்ஸு, அப்புறம் எர்டிகா, இதெல்லாம் வந்து அந்த 6 airback அப்டேட் இருக்குது. பலினோ ஃப்ராங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனர் அப்டேட்ஸ். இப்போ கிராண்ட் வெட்டரில் ஒரு மை 2025 அப்டேட் கொடுத்தாங்களா, அது மாதிரி ஃப்ராங்ஸ் அண்ட் பலினோவில் ஒரு சின்ன ஒரு ஃபீச்சர்ஸ் அப்டேட்டும் வந்து இதிலெல்லாம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
பாவம். ஸோ மேக்ஸிமம் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ அதெல்லாமே சொல்லியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது போக உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கார் அப்டேட் வேணும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன காரோட அப்டேட் தேவை அப்படின்றத நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸுமே நாங்கள் ரிப்ளை கொடுக்குறோம் நம்ம டீம் வச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சிதைச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டரா, சேக்கே, பாய்.